5 கோரிக்கைகளுடன் டிஜிபிக்கு கடிதம் எழுதிய விஜய். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திச்சு நிதியுதவி வழங்க பல நாட்களா துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் சரியா அமையாத நிலையில இப்ப தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல 5 முக்கிய கோரிக்கைகளை மென்ஷன் பண்ணியிருக்காரு விஜய். அதாவது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் அகைன் ரிட்டர்ன் ஆகும்போது கம்ப்ளீட் மொபைல் பேட்ரால், போலீஸ் செக் பாயிண்ட், போக்குவரத்து மாற்றங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பொதுமக்கள் நெருங்கி வராம தடுக்கிற நடவடிக்கைகளும் அவசியம்னு முதல் கோரிக்கையில தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி ஏர்போர்ட் அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும். கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களோட வீட்டுக்கு போகும்போது 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பாதுகாப்பு வழங்கணும். யாரும் கூட்டமா வரக்கூடாது. அனுமதி வாங்கினவங்க மட்டுமே இருக்கணும். அதே மாதிரி விஜய் வரக்கூடிய இடங்கள்ல மீடியாக்காரங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. ஏர்போர்ட்ல இருந்து கரூருக்கு போகும்போதும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரோட ஆலோசனை நடத்தி பயண விவரங்கள் ஷேர் செய்யப்படணும்னு மொத்தம் 5 முக்கிய கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு விஜய். ஆக்சுவலி கரூர்ல அவர் பரப்புரை நடத்த 28 கண்டிஷன்கள் போடப்பட்டும் பெரிய அசம்பாவிதம் நடந்து 41 பேர் உயிரிழந்தாங்க. இப்ப விஜய் தரப்புல 5 கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கதால போலீசாருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.